காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் ஏலவார் குழலி பற்றிய வரலாறு தெரியுமா? ஒருமுறை சிவபெருமான் ஆழ்ந்த தவத்தில் இருந்த பொழுது விளையாட்டாக பார்வதி தேவி அவருடைய கண்களை மூடினாள். அந்த ஒரே நொடியிலேயே பூலோகம் முழுவதும் இருளில் மூழ்கியது. சூரியன் ஒளி இழந்தது போல அனைத்து ஜீவராசிகளும் திகைத்து நின்றன. இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் பார்வதி தேவியை நோக்கி, என்ன காரியம் செய்தாய் பார்வதி? இதற்கான தண்டனை நிச்சயம் உண்டு. நீ பூமியில் மானிடராக பிறந்து உன் தவ வலிமையால் பின்னர் என்னை வந்து சேர்வாய் என்று சாபமிட்டார். அந்த சாபத்தின்படி பார்வதி தேவி பூமியில் பெண்ணாக பிறந்தாள். வேதவதி ஆற்றங்கரையில் மணலில் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி அதற்கு பூஜைகள் செய்து தீவிர தவம் இயற்றினாள். பார்வதியின் தவ வலிமையை சோதிக்க நினைத்த சிவபெருமான் வேதவதி ஆற்றில் பெரும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுமாறு செய்தார். இதை கண்ட பார்வதி தேவி வெள்ளம் சிவலிங்கத்தை கரைத்துவிடும் என்று அஞ்சி அந்த சிவலிங்கத்தை தன் உடலால் தழுவிக் காத்தாள். பார்வதியின் அன்பும் பக்தியும் நிறைந்த அந்த செயலை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவள் முன் தோன்றி பார்வதியை மணந்து பின்னர் அவளை கைலாயம் அழைத்துச் சென்றார். இதுவே ஏகாம்பரநாதர் ஏலவார் குழலி வரலாறு.